மாயாவின் மீது கவனம் வையுங்கள். ஓம் சாந்தி. நீங்கள் அப்படி நினைக்கக் கூடாது. அதாவது நான் இந்த விஷயத்திலிருந்து அல்லது இடத்திலிருந்து அல்லது ஒரு விதமான சேவையிலிருந்து அல்லது ஒருவரின் மீது விடுபட்டு, அதாவது வெளியே வந்துவிட்டு நான் எனது நிலையை நல்ல நிலையாக ஆக்கிக் கொள்வேன் என்று அப்படி இல்லை. அப்படி நீங்கள் விட்டு விட்டு செல்வதற்கான பழக்கத்தை கொண்டு வந்தீர்கள் என்றால் அந்த பழக்கம் உங்களை எங்கேயுமே நிலையாக இருக்க விடுவதில்லை. புத்தி கூட அலையும் பழக்கத்தை உருவாக்கிவிடும். ஆதலால் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் ஆகக்கூடாது. உங்களுக்கு உங்கள் மீது தூய்மையான நம்பிக்கை வேண்டும். எப்படி தந்தை ஒவ்வொரு குழந்தையின் மீதும் தூய்மையான நம்பிக்கை வைத்தாரோ, அதாவது கடைசி நம்பரில் வரப்போகும் குழந்தை கூட தந்தை தூய்மையான நம்பிக்கை வைத்தாரோ, அதே போல நீங்களும் உங்கள் மீது தூய நம்பிக்கை வைக்க வேண்டும். மிகவும் தாராளமான இதயத்தை கொண்டவர்களாக ஆக வேண்டும். எப்பொழுதுமே தாராளமான பெரிய உள்ளம் உடையவர்கள் ஆகுங்கள். நீங்கள் எந்த ஒரு பலவீனமான சமஸ்காரங்களையும் உங்களதாக ஆக்கிவிடக்கூடாது. மாயை உங்களை பல விதங்களில் பலவீனமாக ஆக்க முயற்சி செய்கின்றது. ஆனால் நீங்கள்தான் மாயை பற்றிய முழு ஞானத்தை கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள். மேலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மாயை வேறு வேறு புதிய ரூபத்தில்தான் வரும். அது பழைய ஒரே விதமான ரூபத்தில் வராது. ஏனென்றால் அதுக்கு தெரியும், நீங்கள் அதை கண்டுபிடித்து விடுவீர்கள், அதாவது பகுத்தறிந்து விடுவீர்கள் என்று அதற்கு தெரியும். ஆகையால் அது ஒரு புதிய ரூபத்தை எடுக்கின்றது. ஒரே விஷயம்தான், ஆனால் அதனுடைய ரூபமோ புதிதாக இருக்கின்றது. ஓம் சாந்தி.